மேட்டூர் அணையை ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்க தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு பரிந்துரை. தஞ்சாவூரில் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு சார்பில் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு மேட்டூர் அணை பாசன பகுதி, பயிர் சாகுபடியும் நீர் வழங்கல் திட்டமும் பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் கலைவாணன் கூறுகையில், நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடி செய்வதற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்க சாத்தியக்கூறு இல்லை. ஆகவே ஒரு போக சாகுபடிக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் தண்ணீர் பெறுவதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும். பாசன நீர் திறனை உயர்த்த வேண்டும். ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாருவதைப் போல CNT பிரிவு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். விவசாய பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதி போதாது என்றும், மேட்டூர் அணையை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு திறந்தால் ஒரு போக சாகுபடியை சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய முடியும் என்று கூறினார். இந்த IMD அகில இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க, நீண்ட கால அறிக்கை. அதில் ஜூன் ஜூலை மாதத்தில் மெர்காரா அண்டு வேநாட்டில் இயல்பான அளவுக்கு மேலேயே மழை பெய்யணும் கொடுத்துக்கிறாங்க. விரிவான அறிக்கை இந்த மே மாதம் எண்டில் கிடைக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ ஆழ்குழாய் பாசனம் மூலமாக இப்போ குறுவை நடவடிக்கைகள் நடந்துட்டு அவங்களுக்கு என்ன நீங்கள் ஆலோசனை முடிஞ்ச வரையில் நெல் சாகுபடியை தவிர்த்துட்டு உளுந்து பயிரோ நிலக்கடலையோ எள்ளோ மண்மாவுக்கு தந்தாப்பில் போகணும். ஏன்னா இப்போ போன வருஷம் மழையும் இல்லை, தண்ணியும் ஆற்றுலையும்